ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா பனைமரத்தில் ஏறி பதனி இறக்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ தான் முதல்ல ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம வருதா இல்லை அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். பதனி இறக்கிறதுக்கு முக்கியமான ஒரு டூல்ஸ் தேவைப்படும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பாலை நச்சு விடணும். நச்சு விடுறதுக்கு பார்த்திங்கன்னா 2 மரப்பலகை எடுத்துருக்கேன், ஸ்கேல் மாதிரி டைப்பில். இதை பார்த்திங்கன்னா அப்படியே சேர்த்து வச்சு நம்ம கட்டிக்க போகிறோம். ஒன்று என் கையில் ஒன்று இருக்கிற மரப்பலகை, இன்னொன்று பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. இது வளைஞ்சாலும் வளையும். அதனால் பார்த்திங்கன்னா நான் 2 ஒன்றா சேர்த்து வச்சு கட்டிக்க போகிறேன். இப்படியே வச்சு இப்படி இடுக்கி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படிங்கிற பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நல்லா 2 ரவுண்டு சுற்றிக்குவோம். இது எப்படி செய்கிறேங்கிறது இல்லை, ஆனால் பாலையை நக்கணும் மட்டும் தெரியும். நம்ம நக்கிறதுக்கு தேவையான வேணுங்கிறக்காண்டி நானாக ரெடி பண்ணுறேன். அப்படி எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரில, பார்த்துட்டு கடைசி ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் சுற்றும் போது 1 நிமிஷம் கேப் போட்டு சுற்றுங்க, ஏன்னா இடையில சுற்றணும். இந்த மாதிரி லைட்டாக ஒரு இன்ச்சு லைட்டாக கேப் விட்டோம்னா சென்டரில் விட்டு நம்ம சுற்றிக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் விட்டுறதுக்காண்டி கேப் எடுக்கணும். லைட்டாக சுற்றிட்டோம்னா அப்புறம் சென்டரில் கேப் விட முடியாது, அப்புறம் இந்த மாதிரி விரிக்க முடியாது. அதுக்கு தான் சென்டர் கேப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கட்டியாச்சு. இந்த மாதிரி கடிப்பு சரியாக காட்டி சேர்ந்துருக்கோம். இது எந்தளவுக்கு வரும்னு தெரில, மேலே போய்ட்டு நம்ம அமைக்கி பார்க்கும்போது தெரியும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி 2 நாள் இடிக்கிட்டோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ கரெக்ட் ஆகிடுச்சு. நம்ம கெனாட் பிளேன் வந்துருச்சு ஃபோனில் போட்டு பார்க்கல. அதனால் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மேலே உள்ள பாலை பார்த்திங்கன்னா மொதல் நாளும் நம்ம நச்சு விட்டாச்சு, 2ஆம் நாள் நச்சு விட்டாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எடுக்கிறது 3ஆவது வீடியோ. அது எப்படிங்கிறட்டு நான் மரத்தில் ஏறிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் மரத்தில் ஏறி கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் மரம் ஏறக்கு சின்ன மரமாக செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா முதல்ல எப்படி வருதுங்கிறதானே தெரில. அதனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி இறங்கணும். அதனால் நம்ம சின்ன மரமாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம பதனி வருதாலைங்கிற செக் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். நண்பர்களே, இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் நம்ம மேலே ஏறி எடுக்க போகிறோம். மொதல் நாளே இது பூராமே சுத்தம் பண்ணியாச்சு. சுத்தம் பண்ணி கடுக்கலாம் கழிச்சு விட்டு ஏறதுக்கு நல்லா வாட்டமாக நல்லா சூப்பராக வீடியோ எடுத்திருந்தோம். அது பார்த்திங்கன்னா இப்போ ப்ளே ஆக மாட்டேன்ருச்சு. அதனால் ஃபஸ்ட்லேருந்து எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி, பரவாயில்ல. நான் மேலே போய்ட்டு அவங்களுக்கு சொல்கிறேன். வாங்க, நான் ஃபஸ்ட்டு மேலே ஏறிக்கிறேன், அதுக்கப்புறமா மேலே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இது மேலே இடைஞ்சலாக இருக்கும், நம்ம ஏற முடியாது, அதுக்காண்டி. ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா நம்ம மரத்துக்கு மேலே வந்துட்டோம். நம்ம பதனி இறக்க போகிற ஆன் பண்ண இங்கே பாருங்க. ஆன் பண்ணலாம், பூவை பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நம்ம இந்த இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் இறக்க போகிறோம். இந்த இதில் நம்ம அடிச்சு விட்டு இது ஒன்று அப்புறம் இது 2 இந்த 3 தான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நடிச்சு சீவி விட்டுருந்தோம். இது நச்சு விட்டுருந்தோம். அதை பார்த்திங்கன்னா வீடியோவில் அலைஞ்சி வச்சு இந்த இடத்துல கருப்பு கருப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நச்சது மொதல் நாள் 2ஆவது நாள் நச்சு விட்டுருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3ஆம் நாள். வாங்க அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். அது மொதல் நாள் எப்படியோ அதுதான் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம 3 நாளுமே தொடர்ந்து பண்ண போகிறோம். வரும்ண்ணே, நான் இருட்டாக தெரியுவேன்னு நினைக்கிறேன். வெயில் ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா அதில் பூ இருக்கும். அந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக எடுத்து விட்டுக்குவோம். எடுத்து விட்டுட்டு நம்ம அந்த இடுக்கி இருக்குது பார்த்திங்களா, கடிப்புன்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல. கீழே ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே நாடி நச்சு விடணும். மேலே கீழே நாடி வரக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக ஒரு அமுக்கு, கையை பாருங்க எந்த அளவுக்கு வச்சுருக்கணும், வச்சு ஒரு அமுக்கியாச்சு. அதே மாதிரி மேலே ஒரு இஞ்சி விட்டு மேலே காப்பாக விட்டு அப்படியே லைட்டாக தள்ளி அந்த கடைசி வரைக்கும் நக்கணும். அதே மாதிரி தான் 3 நாளும். ஃபஸ்ட் நாள் அதே, 2ஆம் நாள் அதே, 3ஆம் நாள் அதே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். வேறு எதுவும் வழிமுறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். லைட்டாக அப்படி வச்சு அந்த கடைசி வரைக்கும் நச்சு விடணும். ஓகே, வச்சாச்சு. இன்னையோட 3 நாள். இப்போ சீவி பார்த்துருவோம் லைட்டாக மருதாண்டு. செஞ்சாருங்க, அருவா நல்லா பதமாற்றி தேசிக்கும். இன்னுமே ஷார்ப்னஸ் வேணும்னு நினைக்கிறேன். இப்போ சீவி பார்த்துருவோமா? ரெடியா? யாருங்க சீவிட்டேன். சீவி பார்த்துட்டு நம்ம கல் வருதா இல்லை அப்படிங்கிற பார்க்க போகிறோம். பதனி லைட்டாக ஈரமாக இருக்குது.
ஈரம் வருது, அதில் ஜூமிங் தெரியுதாடா? லைட்டாக ஈரமாக இருக்கு நண்பர்களே. அடுத்து அதையும் சீவி பார்த்துருவோமா? அதில் அப்படி வருதுன்னு முதல் நாள் வந்து நல்லா பெருசாக செய்விட்டுருக்கோம். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா வந்து நம்ம சீவிட்டோம். சீவுனா பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டில் ஒன்று சீவி பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஈரமாக இருந்துச்சு, நின்றுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து ஈரம் வந்துச்சு, நின்றுச்சு. இது ஒழுங்காக நைக்கலை நினைக்கிறேன், நெய்படலை. அடுத்து ரெண்டுல சீவி பார்த்தோம். அதில் ஒன்றில் பார்த்திங்கன்னா வந்து இதில் நல்லா வந்து ஈரமாக இருக்குது. இருங்க வரேன், தெரியுதா கையில் ஈரம்? நக்கி பாரு. நக்கி பார்த்து இனிக்குமா? இனிக்கலாம் இல்லை, தண்ணி மாதிரி தானே இருக்குது. ஏற்கனவே இது இதில் தான் எனக்கு வரும்னு எனக்கு தோணுது. மற்ற ரெண்டு ஃபெயிலியர்னு நினைக்கிறேன். ஃபெயிலியராக இல்லை ஒழுங்காக நக்கலான்னு தெரில. முயற்சி பண்ணி ஆனால் பார்க்குறேன், வந்துச்சுன்னா வந்து நல்லாயிருக்கும். சரி ஓகே நண்பர்களே, இன்னும் ஒரு 2 நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வருதா இல்லைங்கிற வந்து நான் கண்டினியூவாக போடுறேன். ஓகே, அடுத்து இதுவே தொடர்ச்சியாக தான் வரோம், ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து 4வது நாள். நம்ம திரும்ப பார்த்திங்கன்னா பனைமரத்தில் ஏறி நம்ம வந்து பதனி வருதா இல்லைன்னு செக் பண்ண போகிறோம். நேற்று பார்த்திங்கன்னா வந்து நம்ம சீவி விட்டுருப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக வந்து சொட்டு வந்துச்சு நேற்று சீவுனதில். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக நாச்சு விட்டுட்டு சீவி பார்ப்போம் இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு வருதுன்ட்டு. மரத்தில் ஏறிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா மரத்துக்கு மேலே வந்துட்டோம். இப்போ வந்து இன்றைக்கி நச்சு விட்டு இன்றைக்கி வந்து சீவி பார்க்க போகிறோம், எந்த அளவுக்கு வருதுன்ட்டு பாருங்கள். பிடிக்கிறியா? ஓகே, இதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பாரு பூ வந்திருக்கு. இந்த பூவை பார்த்திங்கன்னா இப்போ போல மசி விட்டுக்குவோம், எடுத்து விட்டுக்குவோம். எடுத்து விட்டுட்டு நம்ம நக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த லேங்கில் எடுத்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4வது நாள். ஓகே, நச்சுட்டோமா? அதே மாதிரி எல்லாத்தையும் நச்சு விட்ருவோம். 4 பழம் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 4 பழையில் எந்த பழையில் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, கட் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நச்சு விட்டாச்சு. இப்போ வந்து இன்றைக்கி சீவி பார்த்துட்டு எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, கொஞ்சம் நல்லாவே சீவி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சீவியாச்சு. இப்போ வந்து பதனி வருதா இல்லைன்னு பார்க்கணும். எங்கடா பதனியை காணும். நல்லா சீவணுமோ? பதனி வல்லை மிஷின் ஃபெயிலியர்னு நினைக்கிறேன்.
4 நாள் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். வந்திருக்கணும் நேரம் நல்ல சரி கொஞ்சம் கழிச்சு பார்ப்போம். நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னையோட பார்த்திங்கன்னா ஒரு 6 நாளைக்கிட்ட ஆயிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மரத்தில் வந்து நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம். பதனி பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் வரல. எந்த இடத்துல என்ன தப்பு பண்ணோம்னு தெரில. இந்த வீடியோ ஏன் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன்னா, உங்களுக்கு யாராச்சும் பதனி எடுக்க தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ போடுறேன். எனக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா வீடியோ பார்த்த வரைக்கும் கரெக்டாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் நானும் பண்ணேன்னு பார்த்திங்கன்னா எனக்கு பதனி வந்து வரல. இல்லை மரம் வந்து கரெக்டான மரம் இல்லையா, இல்லை நாங்கள் வந்து ஒழுங்காக பண்ணலையா அப்படிங்கிறது தெரில. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நாங்கள் வந்து அடுத்த ஒரு வீடியோ ட்ரை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இந்த வீடியோ. ஓகே பாய். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம்.